10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அங்க அம்மாவோட வாய்ஸ். அவன் கை நடுங்குச்சு. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டான். சுந்தர்பன்ஸ்ல இரவு நேரம் வரும்போது அந்த இடம் வேற ஒரு உலகம் மாறி இருக்கும். மேன்க்ரோவ் மரங்கள் காத்துல அசைறது ஏதோ மூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஸ்லோவா அமைதியா நமக்காக யாரோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சாட்ஜிலா வில்லேஜில் இருக்க எல்லாருக்கும் இதை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் சன்செட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு ஃபிஷர்மேனும் போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் இந்த வார்னிங்கை நம்பலை. அவன் பேர் அர்ஜுன். அவனோட வயசு 26. நல்லா படித்தவன், ரொம்ப அடமெண்ட்டானவன். கொல்கத்தால இருந்து அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த வில்லேஜுக்கு திரும்பி வந்திருக்கான். அவனுக்கு இந்த கோஸ்ட், ஸ்பிரிட்ஸ், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொன்னாலே சிரிப்பு தான் வரும். இந்த ஆலியா லைட்ஸ் பற்றி அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சொல்லும் போது எல்லாரையும் பார்த்து கிண்டல் பண்ணான். இறந்து போனவங்க யாரும் விளக்கு எடுத்துட்டுலாம் வரமாட்டாங்க, அது வெறும் ஒரு நேச்சுரல் கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு இருந்த வில்லேஜில் இருக்க பெரியவங்க எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. பட் அவங்க அங்கிள் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார். நீ அந்த ஆலியா லைட்ஸை பார்த்தனா அதை ஃபாலோ பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். அந்த நாள் ஈவினிங் அர்ஜுன் தனியாக ஒரு போட்டு எடுத்துக்கிட்டு ரிவருக்குள்ளே போனான். ஃபோன் எல்லாம் ஃபுல் சார்ஜ் போட்டுக்கிட்டு, காம்பஸ் எல்லாம் பக்காவான கண்டிஷனில் ரெடி பண்ணிக்கிட்டு, ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கிட்டு போனான். அங்கே தண்ணி ரொம்ப கருப்பாக இருந்தது. அவன் குறிப்பிட்ட தொலைவு போட்டில் உள்ளே போகும்போது அடர்ந்த பனிமூட்டம் அவனை சூழ்ந்தது. அதில் ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சுது. அவன் அந்த லைட்டை கவனிச்சான். அந்த ரிவர் மேலே ஏதோ மிதந்துட்டு வந்த மாதிரி மிட் ஏரில் அந்த வெளிச்சம் இவனை நோக்கி நகர்ந்து வந்திருந்தது. அது ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்க ஒரு ஃப்ளேம் மாதிரி இருந்தது. அது நார்மல் ஃபயர் மாதிரியும் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் மாதிரியும் இல்லை. அர்ஜுன் கொஞ்சம் நர்வஸ் ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே அது கேஸ் தான் அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். அந்த நேரத்தில் அந்த லைட் அவன் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சுது. திடீர்னு ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. எடுத்து பார்த்தா நோ சிக்னல். காம்பஸும் கொலாப்ஸ் ஆகியிருந்தது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் நின்றுச்சு. அது யாரையோ கூப்பிடுற மாதிரி, தன்னை ஃபாலோ பண்ண சொல்கிற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் நடுவில் இருந்து யாரோ தண்ணி பீச் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. பதட்டமான அர்ஜுன் உடனே போட்டை திருப்பி வில்லேஜ் பக்கம் ஓட்டினான். ஆனால் அந்த லைட் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. வில்லேஜ் பக்கத்தில் போட்டை நிப்பாட்டி திரும்பி பார்க்காம ஓடிட்டான். அடுத்த 2வது நாளும் அதே மாதிரி ஈவினிங் தனியாக போட் எடுத்துக்கிட்டு போனான். அன்றைக்கும் அதே மாதிரி நடந்தது. அடுத்த 2 நாளும் இதே மாதிரி நடந்தது. எவ்ரி நைட் அந்த ஆலியா லைட்ஸ் அவனை ஃபாலோ பண்ணுச்சு. ஆனால் எப்போவுமே அது அவனை பார்த்துட்டு இருக்கா மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே 3வது நாள் நைட் அந்த லைட் அவன்கிட்ட பேசிச்சு. அர்ஜுன்னு ஒரு வாய்ஸ். அவன் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் பேட்டா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த முறை அது அவங்க அம்மா வாய்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அங்கே அம்மாவோட வாய்ஸ். அவன் கை நடுங்குச்சு. இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டான். சடனாக அந்த லைட் நிறைய ஆச்சு. 1, 3, 5, 7 அப்படின்னு லைட்ஸ் அவனோட போட்டை அப்படியே சுற்றி வளைச்சது. சாவு வீட்டில் பொணத்தை சுற்றி ஆளுங்க நிற்பாங்கள்ல, அதே மாதிரி. ஒவ்வொரு வெளிச்சத்துலேயும் ஒவ்வொருத்தரோட முகம் இருந்தது. மூஞ்சி அழுகி போய் கண்ணு இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸஸ் அந்த லைட்ஸில் தெரிஞ்சுது. சில முகங்கள் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. சில முகங்கள் அங்கே மிஸ் ஆகி போன ஃபிஷர்மேன்ஸ். சில முகங்கள் பல வருஷம் முன்னாடி காணாமல் போன மக்கள். அதில் தெரிஞ்ச முகங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வாயை திறந்தாங்க. நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம், நாங்கள் காணாமல் போயிட்டோம், எங்கள் கூட வந்துரு அப்படின்னு. மறுநாள் காலையில் அந்த ஆத்தங்கரையில் சுயநினைவு இல்லாமல் படுத்திருந்தான். மக்கள் எல்லாரும் அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அவன் ரொம்ப நனைஞ்சிருந்தான், குளிரில் இருந்தான், பேச முடியாமல் இருந்தான். எல்லாரும் அவனை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அங்கிள் இதை கேட்டார். நீ அவங்கள பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு அவன் எதுவும் பேசலை. ஏன்னா அவனால் பேசவே முடியல. ஆனால் அந்த லைட்ஸ் அவன் மைண்டுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. அதே நாள் நைட் 3 ஃபிஷர்மேன் இந்த வார்னிங் எல்லாம் மீறி இவனே போயிட்டு வந்துட்டான், நம்ம போக முடியாதா அப்படின்னு சொல்லி தனியாக போட் எடுத்துக்கிட்டு 3 பேருமே போனாங்க. ஆற்றுல உட்காந்து குடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரிட்டர்ன் வந்தான். நெஞ்சளவு தண்ணியில் நின்று எங்கேயோ ஆகாயத்தை பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தான். வில்லேஜ் மக்கள் உள்ளே போய் அவனை இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வரும்போது பயத்தில் கத்துனான். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த வெளிச்சம் இன்னும் நிறைய ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கத்துனான்.
அவன் 2 கண்ணையும் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். கத்திக்கிட்டே இருந்தான். எந்த அளவுக்குன்னா, கண்லேருந்து ரத்தம் வருது. அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருந்தான். அந்த வில்லேஜ்ல இந்த சாமியார் ஒருத்தர் சொன்னாரு, "இந்த ஆலியான்றது கேஸ் இல்ல. அது